விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைமறைவான தாவேகா தலைவர்கள் அவர்களை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பேச போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். அரசியல் களம் வந்து வச்சு இன்னும் ஒரு 30 நாளோ 40 நாளோ தான் அனைத்து கட்சிகளுமே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்பாளர்கள் தேர்வு, வேட்பாளர்கள் அறிவிப்பு, தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எல்லாம் போயிட்டு களத்துல இறங்கி பிரச்சாரத்துக்கே போயிட்டாரு. எல்லாரும் இப்படி பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க தமிழ்நாட்டுல நான் தான் ஆட்சி அமைப்பேன், அடுத்த ஆட்சி எங்க ஆட்சி தான், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவிட்டு தற்குறி கொஞ்ச நாளா கத்திக்கிட்டு கிடந்தது. அவனுக்கு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு கூட நாங்க தேடி பார்த்துட்டோம். ஆனா காணும் ஒருத்தனையும். எங்கடா அரசியல் களத்துல இருக்கானான்னு பார்த்தாக்க இங்க இருந்து மும்பைக்கு போயிட்டு அட்லியினுடைய மனைவிக்கு வளையகாப்பான் அந்த விழாவினை போயிட்டு சிறப்பு வச்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த தாவேக்கா தவிட்டு தற்குறி. சரிங்களா? அப்போ மத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவனுக்கு எங்கெங்க இருக்கிறானுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட காணொலியில என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த தாவேக்காவுல போட்டியிடுவதற்கு 2 கோடி கேட்கிறாங்க. அத நீங்க வந்து கட்சி வந்து நேர்காணல் வர்றதுக்கு முன்னாடியே 1 கோடியை காட்டிடணும், சீட்டு கொடுத்த உடனே இன்னொரு கோடியை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு சில தாவேக்கா நண்பர்கள் பொய்யா சொல்றான் இவன், பொய் பேசுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ல கதறி இருந்தீங்க. இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா? நியூஸ் பாக்குற பழக்கலாம் உங்களுக்கு இருக்காடா தம்பிகளா? போய் பாருங்க, பாண்டிச்சேரி நியூஸை பாருங்க. பாண்டிச்சேரியில தாவேக்காவினர் ஒரு சீட்டுக்கு 5 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. தாவேக்கா நிர்வாகிகள் எப்படி 5 கோடி ரூபாய், ஒருத்தவன் எம்எல்ஏ சீட்டுக்கு போகனாக்க 5 கோடி ரூபாய் கட்டினாக்க அவனை எம்எல்ஏ ஆகிடலாம் பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியிலே அந்த நிலைமைனா அப்ப தமிழ்நாட்டுல என்ன நிலைமை நீங்க யோசிச்சு பாத்துங்க. இந்த குற்றச்சாட்டை நான் சொல்லலப்பா, உங்க தாவேக்கா தம்பிகள் பொதுவெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க, இந்த மாதிரி சீட்டு வேணும்னா 5 கோடி ரூபாய் கேட்கறாங்க, 5 கோடி ரூபாய் இருந்தாதான் சீட்டு தருவேன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் ஆள் செட் பண்ணி வச்சுட்டு அங்க பேசாத சொல்லியிருக்கிறேன்னு சொல்ல போறீங்களா என்ன? அப்போ உங்களுக்கு எதிராக எவனாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டானாக்கா அது முழுக்க பொய் நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதானே? இன்னைக்கு வெளியில வந்துருச்சு இல்ல, 2 கோடி இல்லையாப்பா, 5 கோடிப்பா, நான் கம்மியா சொல்லிட்டேன் போல. அதனால நாங்க எந்த விஷயம் தெரியாமலாம் நாங்க இங்க வந்து பேசல, எந்த விஷயம் தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்க உங்களை மாதிரி நாங்க ஒன்றும் தவிட்டு தற்குறியில. சரியா? சரி, இந்த தலைமறைவான தலைவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? முதல்ல செங்கோட்டையன். அப்படியே செங்கோட்டையன் வந்தோன்னு, செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? எம்ஜிஆருக்கு வழிகாட்டினாரு, புரட்சித்தலைவி அம்மாவுக்கு வழிகாட்டினாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இவர் வழிகாட்டினாருன்றது? அவ்வளவுதான். அம்மா மட்டும் இதை கேட்டிருந்தாங்க, செங்கோட்டையனை ஓட ஓட விட்டு ஜட்டியோட உதைச்சிருப்பாங்க. அப்போ இவரு செங்கோட்டையன் பெரிய லீடரு, வந்து புடிச்சு புடிங்கி கத்த கட்டிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ அலப்பறம் பண்ணாதீங்க. செங்கோட்டையன் எங்க போனாலும் ஊ அப்படின்ட்டு செல்ஃபி எடுக்கிறது, செங்கோட்டையன் எங்க போனாலும் பாத்தீங்களா செங்கோட்டையனே தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது. யோ, அதிமுக தனக்கு வேணான்னு சொல்லி கழட்டி போட்ட கோமண துணி அது, அதை தூக்கிட்டு வந்து இவனுக்கு தலையில கிரீட மாதிரி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தானுங்க. சரி, இப்ப செங்கோட்டையன் எங்கேயாவது பாத்தீங்க? செங்கோட்டையன் எங்கேயாவது பிரஸ் மீட்ல பாத்தீங்க? செங்கோட்டையன் கடைசியா எப்ப பேசினாரு தெரியும்? செங்கோட்டையன் கடைசியா எந்த மேடையில ஏறினாரு உங்களுக்கு தெரியுமா? செங்கோட்டையன் எங்கேயாவது ஓட்டு கேட்க போனாரான்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க போனாரு செங்கோட்டையன்? அவ்வளவுதான், செங்கோட்டையன் சொல்லி முடிச்சு விட்டாங்க. பேசாம நல்லபடியா இருந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து ஆதவர்ஜனை அப்படி கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நடுத்தருவுல நிறுத்தி அந்த செங்கோட்டையன்ற மனுஷனை அவன் யாருன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஆகிட்டாங்க. அதிமுகவுல இருக்கும் போதாவது அப்பா மூத்த தலைவர்ப்பா அவரு, எம்ஜிஆர் காலத்து ஆளுப்பா, செங்கோட்டையன் வராருனாக்க எம்ஜிஆர் காலத்து ஆளுப்பா, மூத்த தலைவர்ப்பா, அந்த மரியாதையாவது இருந்தது அதிமுகவுல. செங்கோட்டையன் வராருன்னா ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதையும் கெடுத்து அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய தோட்டத்தை வித்து, எப்படி தன்னுடைய தோட்டத்தை வித்துட்டாரு. தோட்டத்தை செங்கோட்டையன் வித்துட்டு சரி இந்த கட்சியை நம்பி இங்க வந்தா இவனுக்கு 2 நாள் செல்ஃபி எடுத்தானுங்க, 2 நாள் ரீல்ஸ் போட்டானுங்க, அதோட விட்டாங்கப்பா, கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா இவங்க கூட ட்ரெண்டுக்கு செங்கோட்டையனால ஓயோ பண்ண முடியல. புரியுதுங்களா? அதனால செங்கோட்டையன் இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னே தெரியல. புதுவெளியிலையும் காணும், பிரஸ் மீட்லயும் காணும், பத்திரிகையாளர் சந்திப்புல காணும், டிவி விவாத நிகழ்ச்சிகள்ல காணும். சரி, களத்துல எங்கேயாவது இறங்கி வேலை செய்யற வீடியோ ஃபுட்டேஜஸ் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தாலும் அதையும் காணும். ஆக மொத்தம் செங்கோட்டையனை காணும். செங்கோட்டையன் தலைமறைவு. எலெக்ஷனுக்கு 30 நாள் தான் இருக்கு. ஏன்னாக்க அவங்க கை காசை போட்டு செலவு பண்ண சொல்றாங்க. செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும் போதே ₹1 எடுக்க மாட்டான், கட்சி காசை செலவு பண்ணி ஆட்டையை போட்டுட்டு போனவன். அவன் எப்படா கை காசை செலவு பண்ணுவான் சொல்லுவோம்? உங்களை நம்பி எப்படி கை காசை செலவு பண்ணுவான்? அதனால செங்கோட்டையன்னு அவரை காணும். சரி, சிடிஆர் நிர்மல்குமார், அவருக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு இந்த சிபிஐ வழக்குல சிடிஆர் நிர்மல்குமார் மேல. இவரு ஏன்னாக்க ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, இவங்க 3 பேருக்கிட்டையும் சிடிஆர் நிர்மல்குமாரால சமாளிக்க முடியல.
என்ன பேசுறதுன்னு தெரியல. இவங்களை நம்பி வந்தவங்களை எவனுக்கும் சீட்டு வாங்கி கூட கொடுக்க முடியல. எவனை நம்பி நிக்கிறதுன்னு தெரியல. இவங்க எல்லாரும் சேர்ந்து சிடிஆர் நிர்மல்குமாரை ஓரம் கட்டுறாங்க. அதனால சிடிஆர் நிர்மல்குமார் எங்கேயும் வெளியில வரதில்லை, அவரு எதுவும் பேசுறது இல்லை. இது இப்படி இருக்க ஜான் ஆரோக்கியசாமி மறைமுகமா இருந்து எல்லா கூட்டணியும் களைச்சு விடுற வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன் விஜய் சார், என்ன சார் நீங்க தான் அடுத்த சிஎம், நீங்க தனிச்சு நின்னாலே நீங்க தான் தமிழ்நாடு உங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு விஜயை உசுப்பேத்தி கடைசியில ஜான் ஆரோக்கியசாமி அவன் ஒரு பல்க் அமௌண்ட் ஆட்டையை போட்டு அவன் போய் செட்டில் ஆயிடுவான். இவனுங்களை நம்ப அந்த விஜய் தான் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கணும். சரியா? ஜான் ஆரோக்கியசாமி இப்படி. சரி, இந்த பக்கம் புஷி ஆனந்த் இவன் கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கான். வேட்பாளர் பட்டியலை தூக்கிட்டு கோவிலா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதிலும் அந்த தாவேகாவுடைய முதற்கட்ட வேட்பாளர் சொல்லிட்டு ஒரு 60 பேருடைய பெயர்கள் இருக்குல்ல, அந்த பெயர் லிஸ்ட் எடுத்துட்டு அங்காளம்மன் கோயில், மேல்மலையில் ஒரு அங்காளம்மன் கோயில்கிட்ட போயிட்டு சிறப்பு பூஜை சிறப்பு வழிபாடு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலா சுத்தி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? படிக்காம சாமியை கும்பிட்டா நம்ம பரீட்சையில பாஸ் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த கதை. ஓட்டு போடுறது சாமி இல்ல, மக்கள். சாமிக்கு ஓட்டு ஐடி கூட கிடையாது, புரியுதா? நீ கோயிலா சுத்துற நேரம் உன் தொகுதியில போய் சுத்தி இருந்தானாக்க ஒரு 10 ஓட்டாவது தேரும். அப்போ அவன் கோயிலா சுத்திட்டு இருக்கான். ஏன்னாக்க ஏகப்பட்ட காண்டுல இருக்கிறாரு புஷி ஆனந்த். என்னன்னாக்க முதற்கட்ட அந்த வேட்பாளர் பட்டியல்ல ரசிகர் மன்றம் இருக்காங்கல்ல, விஜய் மக்கள் மன்ற ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல பொறுப்பு கொடுங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு புஷி ஆனந்த். ஆனா ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா இவங்களுடைய காய் நகர்த்தல்களால அந்த விஜய் ரசிகர் மன்றத்துக்கு கொடுக்க வேண்டிய பல சீட்டுகளை தூக்கி அவர்கள் சிபாரிசு பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அவனுக்கு பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இப்ப அவருடைய பெயர்கள் தான் இருக்கு. சரி, 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலையாவது இந்த விஜய் ரசிகர் மன்றத்துல வேலை செஞ்ச உண்மையான தொண்டர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் ஒரு பக்கம் போட்டு கெடுபிடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினார்ல, யார் கூட கூட்டணிக்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த ரகசிய தகவல்கள் வெளியே வந்த உடனே அது மேலேயும் புஷி ஆனந்த் மேல செம்ம கடுப்புல இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அதனால புஷி ஆனந்த் சைலண்ட் மூட் தான். இவங்கள்ட்ட என்ன பேசுறது, கத்தி பேசியாச்சு. ஆனா ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி பிடியில இவர் இருக்கிறாரு, இவரை மீட்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு புஷி ஆனந்த் வந்தோடனே அவரு ஒரு பக்கம் சைலண்ட். ஆதவ் அர்ஜுனா எங்க பார்த்தாலும் போயிட்டு யாரையாவது உரண்டை இழுத்து சும்மா பேசிட்டு எங்கேயாவது சண்டை வளர்த்துக்கிட்டு வந்திருந்தாரு. அவர் எங்கடா இப்ப ஆளை காணும் அப்படின்னு போய் தேடி பார்த்தா அவரை சைலண்ட் பண்ணி வச்சுட்டாங்க விஜய் தரப்பு. ஏன் தெரியுமா? ரஜினியை பற்றி தவறாக பேசியதால். அதாவது நாம கூட்டணிக்கு நமக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நாம சொல்ல வரல, ஆனா நமக்கு ஓட்டே போட மாட்டேன்னு ஒரு குரூப்பை உருவாக்காம இருக்கணும்ல. ஆனா ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியாக எல்லா இடத்துலயும் போயிட்டு வாய வச்சு வாண்டடா வம்பு இழுத்து அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டுன்னு கிடையாது, ஓட்டே போட மாட்டேன்ற நிலைமைக்கு ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சுட்டாரு ஆதவ் அர்ஜுனா. அவர் பார்த்து விட்ட வேலையால பல தரப்புல செம்ம கடுப்புல இருக்காங்க. குறிப்பா விசிகா தரப்புல ஆதவ் அர்ஜுனா செம்ம காண்டுல இருக்காங்க. உனக்கு சீட்டு தரலன்றதுக்காக போயிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை இழிவுபடுத்துறியா, எங்களை அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லிட்டு அந்த பட்டியலின சமூக மக்கள் செம்ம காண்டுல இருக்காங்க. ஏன்னா பட்டியலின சமூக மக்கள் திருமாவர்களுக்கு சில பேர் ஓட்டு போடலனா கூட எங்க சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளியா அப்படின்னு திருமாவர்களை நினைச்சிருந்தாங்க. ஆனா இவரு விசிகா தலைவர் திருமாவளவனை தாக்கி பேசியதால அந்த சாஃப்ட் கார்னர் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் எங்க சமூக தலைவரை நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம போய் அவர்கிட்ட மோதுற, சம்மந்தம் இல்லாம ஏன் அவரை போய் வம்புக்கு இழுக்கிற, அப்போ எங்க மேல இருக்கிற வெறுப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொஞ்சம் சென்டிமெண்டா ஃபீல் ஆனதால அந்த பக்கம் ஓட்டு கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ரஜினி ரசிகர்கள் இப்போ கமலஹாசன் ஒன்னுத்துக்கும் உதவாத கமலஹாசனுக்கு 5% ஓட்டு இருக்கு, ரஜினிகாந்த் அவர்கள்லாம் சாலிடா 5% ஓட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். மறுக்கவே மாட்டேன். ரஜினிகாந்த் ஒருவேளை அரசியலுக்கு வந்தா சாலிடா 5% கண்டிப்பா வாங்குவார். 5% மேலதான் இருக்குமே தவிர நான் குறைவா சொல்றேன், 5% கண்டிப்பா வாங்குவார். இப்போ தேவையில்லாம போய் எதுக்காக ரஜினிகாந்த் ரசிகர்களை போய் பகைச்சிக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காக பகைச்சிக்கணும்? அவங்கள்ட்ட போய் எதுக்காக வம்பு இழுக்கணும்? இது தேவையா? இப்போ ரஜினி ரசிகர்கள் அந்த 5% குறைவா சொல்றல, அந்த 5% டிவிக்கு ஓட்டு போடுவாங்க நான் சொல்லல. ஆனா ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சால அந்த 5% ஓட்டு போடவே மாட்டான். அது மட்டும் இல்லாம உனக்கு எதிராக வேலை செய்வான். இது தேவையா? இந்த வேலையை எவனாவது பாப்பானா? திமுக அந்த ஒரு 10 ஓட்டு 15 ஓட்டு கூட பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஜாதி கட்சியெல்லாம் கட்சியில சேர்த்துட்டு இருக்காங்கப்பா. கட்சியில சேர்த்து சீட்டை தூக்கி கொடுத்துட்டு இருக்காங்கப்பா. ஆனா இவனுக்கு என்ன வேலை பாக்குறானுங்க? ஓட்டே வரக்கூடாதுன்ற வேலை. உண்மையாலுமே ஆதவ் அர்ஜுனா டிவிக்காக வேலை செய்யறானா இல்ல திமுக ஏதாவது இவனை வேலை செய்ய அனுப்புறதான்ற மாதிரி நம்மளுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இதுக்கியா வாண்டடா போயிட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள்ட்ட போய் வம்பு இழுத்துன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை நீ வாயே துறக்காத, உன் வாயில தான் உனக்கு சனியே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடக்கி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அடங்கி போய் இருக்கிறாரு. சரி, விஜயாவது எங்க இருக்கிறான்? கட்சி தலைவனாவது பேசணும்ல, கட்சி தலைவனாவது களத்துக்கு வரணும்ல அப்படின்னு பார்த்தா கட்சி தலைவன் இங்க தொண்டர்கள் செத்து போனா வரமாட்டாரு.
தொண்டர்கள் வீட்டுல திருமண நிகழ்ச்சினா வரமாட்டார். தொண்டர்கள் வீட்டுல கருமாதினா வரமாட்டார். இவனை பார்க்க வந்த தொண்டர்களே செத்து போனாலும் வரமாட்டார். 41 பேர் அங்க செத்து படந்த கூட போக மாட்டார். ஆனா அட்லி பொண்டாட்டிக்கு வளையகாப்புன்னு வளைகாப்புக்கு வளையல் எடுத்துட்டு போயிட்டான். எப்படி வளையகாப்புக்கு ஜாக்கெட்டு விட்டோம் வளையலும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். இவன் தான் தலைவனாடா? சொல்லுங்க. இல்ல நான் கேட்கறேன். நான் விஜய் விமர்சிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நான் மனசாட்சிப்படி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு சொல்லு. உன் மனசுல கை வச்சு சொல்லு. விஜய் செய்யறது சரியா? தாவேக தம்பிகிட்டே கேட்கிறேன். விஜய் பண்றது சரியா? சொல்லு பார்ப்போம். 41 பேர் செத்து கிடந்தாங்கல்ல, போய் பார்த்தாரா? இவரை பார்க்க திருச்சிக்கு ஒரு 4 பேர் செத்தாங்க, மதுரையில ஒரு 4 பேர் செத்தாங்க. இப்போ தஞ்சாவூர் மீட்டிங் போனா அந்த விக்னேஷ்ன்ற ஒரு 19 வயசு பையன் காலேஜை கட்டடிச்சு போயிருக்கான். ரொம்ப ஏழை குடும்பம்டா அவங்க அப்பாவெல்லாம் பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்குது. அவன் செத்துட்டான். இன்னைக்கு செத்துட்டான் அந்த பையன். 19 வயசு தான். விஜயை பார்க்க விஜய் கார் வண்டியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு செத்துட்டான். ஒரு இரங்கல் தெரிவிக்கலையே விஜய். போயிட்டு அந்த பெத்தவங்களுக்கு, அம்மா நாங்க இருக்கோமா, நான் உங்களுக்கு உதவி பண்றோமா, அவனு இருந்தா என்ன செய்வோம் அதை நாங்க செய்யறோமா, கட்சி செய்யறோமான்னு ஒரு ஆறுதல் நீ செய்ய கூட தேவையில்லையா? ஒரு ஆறுதல் சொல்லலாம்ல. அதுதானே கட்சி தலைவனுக்கு அழகு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். செங்கோட்டையன் கோபி தொகுதியில் அவர் வெளியே வந்ததால அந்த கோபியில ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்த ஒரு தொண்டன் இறந்துட்டாரு. அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு இருந்த அத்தனை வேலையும், பிரச்சார வேலையை அத்தனையும் விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கையில செல்வராஜ் அவரை கூப்பிட்டுக்கிட்டு, அங்க லோக்கல் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டுட்டு நேரா அந்த இடத்துக்கு போய் எடப்பாடி பழனிசாமி அவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து நிதி உதவி வழங்கி, நாங்க இருக்கிறோம், கட்சி பார்த்துக்கும், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். அவர் தலைவனா விஜய் தலைவனா? சொல்லு. இந்த 41 பேருடைய உயிரை விட இவனுக்கு எது முக்கியம்? அட்லி பொண்டாட்டிக்கு வளையகாப்பு முக்கியம். இந்த 5 பேர் 6 பேர் அங்கங்கே செத்து மொத்தம் 55 பேர் செத்தானுங்கள. இந்த 55 பேருடைய உயிரை விட ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய உறவினருடைய தம்பி மகனோ அண்ணன் மகனோ அவங்க உறவினருடைய அந்த கல்யாணம் இவனுக்கு முக்கியம். இங்கிருந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கோவா போவான். ஆனா இவனுக்காக செத்தவங்களை எட்டி கூட பார்க்க மாட்டான். இவன் தான் தலைவனாயா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா கேட்கறேன்னா சொல்லு. ஒரு 5 நிமிஷம் நீ யோசிச்சு சொல்லு. நான் கேட்கறது சரியா தவறா? சொல்லு பாப்போம். உண்மையாலுமே இங்க இருக்கிற கட்சிக்காரெல்லாம் நவர கூட நேரம் இல்லைங்க. எல்லா கட்சியுமே சரி, சாதாரண நாம் தமிழெல்லாம் பாருங்க, நீங்க களத்துல இறங்கி பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. போயிட்டு பிரச்சாரத்துக்கே போயிட்டாரு சீமான் அவர்கள். ஆனா விஜய் அவர்கள் எங்க இருக்கிறாரு களத்துல? ஆனா இவன் தான் சொல்றான் அதிமுக களத்திலேயே இல்ல அப்படின்னு. இவன் களத்திலேயே இல்லாதவன் சொல்றான் அதிமுக களத்துல இல்லைன்னு. எல்லாரும் டைம் இல்லாம அடுத்த நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கலாமான்னு சொல்லிட்டு அனைத்து கட்சியுமே இங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. டைம் இல்லாம காலில் சக்கரம் கட்டி ஓடிட்டு இருக்காங்க. இவன் இன்னும் பனையூருக்குள்ளேயே படுத்து கிடக்குறான். ஏன்னா இவனை நம்பி எப்படா தமிழ்நாடு மக்களை ஓட்டு போட சொல்றீங்க? எப்படா நாங்க ஓட்டு போடுறது இவனை நம்பி? அப்போ இவன் முழுக்க முழுக்க திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக வந்திருக்கிறவன். புரியுதுங்களா? திமுகவினுடைய ஏஜென்ட் இவன். இவனை போன்ற ஆட்களை நம்பி இந்த தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நீங்க தொலைக்க போறீங்களா? அதான் எங்களுடைய கேள்வி. இந்த தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தொலைக்க போறாங்களா? அதுதான் கேள்வி. அப்போ இந்த மக்களுக்காக உழைத்த அதிமுக வேண்டுமா? களத்திலேயே இல்லாத இந்த தவிட்டு தற்குறிகள் வேண்டுமா? மக்களை பற்றி கவலைப்படாத அந்த பொம்மை முதல்வர், தத்தி முதல்வர் வேண்டுமா என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் உணர்ந்து முடிவெடுங்கள். நன்றி.